இப்போ பார்த்தோம்னா இது பேஸ்டல், அதாவது ரெண்டுமே பேஸ்டல் தான். இது நம்மளுக்கு கிரேயான்ஸ் சொல்லுவாங்க, இதுவும் பேஸ்டல் தான். இது ஆயில் பேஸ்டல். இது ஆயில் பேஸ்டல் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். கிரேயான்ஸ் அப்படிங்கிறது வேக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 ஏஜுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். 3 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிரேயான்ஸ் ஓப்பன் பண்ணி கேட்டுறேன். இந்த கிரேயான்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக வந்துட்டு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆயில் பேஸ்ட்டில் விட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தென் அதே போல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பிடிச்சி நல்லா கலர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது கலர்ஸ் அந்தளவுக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகாது. ஒரு பேப்பரில் நம்ம கலர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கலர்ஸ் அப்சர்வ் ஆகாது. ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காய் பண்ணும். இது வந்துட்டு வேக்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி எஃபெக்ட் தான் வரும். ஸோ இதை வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு பண்ண முடியும். இதில் நிறைய பிராண்ட் இருக்குது. நிறைய பிராண்ட் இருந்தாலும் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வேக்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, சில பிராண்டில் வேக்ஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் அதில் ஓரளவுக்கு நம்மளால டிராயிங் பண்ண முடியும். ஒரு சில பிராண்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். மேக்ஸிமம் கேமலில், பேப்பர் கேஸ்டில் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த கிரேயான்ஸ் ஏன் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த கிரேயான்ஸை அவன் ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காய் பண்ணும் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரக்காய் பண்ணும். இப்போது இந்த இடத்துல நான் கலர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரக் ஆகும். ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆயில் பேஸ்ட் எஃபெக்டில் இருக்குது. வேக்ஸ் கிரேயான்ஸ் தான் அப்படின்றாங்களே இருக்குது, பட் ஆயில் பேஸ்ட் எஃபெக்டில் இருக்குது, நல்லா வளவலன்னு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கலர்ஸ் வந்துட்டு ஸ்பீடாக பண்ணணுன்ற தாட் வராது. சம்டைம் என்ன பண்ணுவாங்க, லைன்ஸ்க்கு வெளியே வரையும் போயிடுவாங்க. நம்ம ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆப்ஜெக்ட் பண்ணியிருப்போம், அந்த ஆப்ஜெக்ட் வெளியில் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆயில் பேஸ்ட்டில் கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போனால் சப்போஸ் நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த லைன்ஸ்குள்ளே மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு பாக்ஸோ ஷேப்ஸோ ஏதாச்சும் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கலர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த குழந்தை இதிலே ப்ராக்டிஸ் பண்ண இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்து கலர்ஸ் மெச் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அவுட்புட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம அகைன் அண்ட் அகைன் இதுலேயே நம்ம கலர்ஸ் பண்ண என்ன ஆகும்னா பெயின் ஆகும். இந்த 3 ஃபிங்கர்ஸ் அவன் பிடிக்கிற அந்த ஃபிங்கர்ஸ், சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சம் ஸ்டூடெண்ட்டு 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல அவனுக்கு பெயின் வரணும். வந்தால் தான் அவனுக்கு கரெக்டாக அப்ளை பண்ணுறான்னு அர்த்தம். ரொம்ப நேரம், அதாவது பெயின் வரணும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணும்போது அவனுக்கு பெயின் வரணும். ஸோ அந்த அளவுக்கு அவன் ஒர்க் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ நிறைய வந்துட்டு கிரேயான்ஸ் அப்ளை பண்ண அதுலேயே அவனுக்கு கலர் காம்பினேஷன்ஸு, தென் கலர் மிக்சிங்ஸு இதெல்லாமே அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடுவான். அப்படி அப்ளை பண்ணி முடிக்கும் போது அவன் ஆயில் பேஸ்ட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே ஆயில் பேஸ்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆயில் பேஸ்ட்டுக்கு முன்னாடி வேக்ஸ் கிரேயான்ஸ் நம்ம இந்த மாதிரி கொடுக்க 1 by 1 லேயர் பை லேயராக நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்க அவனுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். சரியா? ஸோ கிரேயான்ஸை மேக்ஸிமம் குழந்தைங்க கையில் 3 ஏஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி கொடுங்க. இல்லை அப்படின்னாக்கா ஒரு 5 ஏஜஸில் அவன் கலர்ஸ் ஓகே ஓரளவுக்கு கலர் அப்ளை பண்ணுறான்னா அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு அவன் வந்து கலர்ஸை பற்றி புரிஞ்சிருக்கான், இல்லை அவன் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அதில் ஒர்க் பண்ண வரல அவனுக்கு அப்படின்னு தயவுசெய்து கொடுக்காதீங்க. கொஞ்சம் டிலே பண்ணி கொடுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஓகேவா? ஸோ கலர்ஸ் வேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைக்கு கிரேயான்ஸ் தான் கொடுக்கணும். கிரேயான்ஸில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அவனால் அப்ளை பண்ண தெரியணும். அதே போல் ஒர்க்கை நீங்கள் கொடுக்கும்போது பெரிய ஒர்க்கை கொடுத்து அதில் கலர் பண்ண வைங்க. அப்போ தான் அவன் நிறைய நேரம் கலர்ஸ் அப்ளை பண்ணுவான். நீங்கள் ஒரு குட்டியாக ட்ராயிங் பண்ணி கொடுப்பீங்க, ஒரு கார்னரில் ட்ராயிங் பண்ணி கொடுப்பீங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை விட குட்டியாக ட்ரா பண்ணுவோம் கலர்ஸ். ஸோ அதை விட சின்ன ட்ராயிங்கை ட்ரா பண்ணிவிட்டு அதை கலர்ஸ் சும்மா டாட் மாதிரி கடற்கடன்னு வச்சு அப்ளை பண்ணிவிட்டு மேம் முடிச்சிட்டேன் மேம் அப்படி சொன்னான் அப்படின்னா அங்கே அவனுக்கு ப்ராக்டிஸே ஆக வாய்ப்பே கிடையாது. இந்த கிரேயான்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக பண்ணுற ஒன்று தான். கலர்ஸ் வந்துட்டு அப்புறம் தான். ஸோ கிரேயான்ஸை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆயில் பேஸ்ட்டில் மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த கலர்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அவன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் வந்துட்டு இப்படி தான் கொடுக்கணும், இந்த கலர்ஸோட இந்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணணும், ஸோ இப்படி தான் கலர்ஸ் வந்துட்டு அவுட்லைனுக்குள்ளே கொடுக்கணும், ஒரு பாக்ஸ் போட்டோம்னா பாக்ஸுக்குள்ளே ஃபுல்லாக கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆயில் பேஸ்டல் அப்படிங்கிற ஒன்று அவனுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கிரேயான்ஸ் ஓகே வளன்னு இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சார், அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிப்பாக வந்துட்டு பசங்க பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆயில் பேஸ்ட்டில் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா இது நல்லா ஆயிலியாக இருக்கும், வளன்னு இருக்கும். அவன் இங்கே வச்சானா இங்கே போகும் லைன்ஸ், சருன்னு வலிக்கிட்டு போவோம், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவன் கிறுக்குவான், நல்லா இருக்குன்னு கடற்கடன்னு கிறுக்கிட்டே இருப்பான். லைன்ஸ் அதே போல் ஒரு ஆப்ஜெக்ட்க்கு இன்சைடில் மட்டும் லைன்ஸ் இருக்காது, வெளியே வரைக்கும் லைன்ஸ் வரும். இந்த ஆயில் பேஸ்டோட லைன்ஸு வெளியே வரும். ஸோ அப்படி வரும்போது அவனுக்கு அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்.
பிரிண்ட் அவுட் மாதிரி வர வேண்டியது ஒரு மாதிரி பிளராகவே வந்துட்டுருக்கும் நம்மளுக்கு ஒரு ஒர்க்கு, சரியா? ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆயில் பேஸ்ட்டில் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கிரேயான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஆயில் பேஸ்ட்டில் கொடுங்க. இவ்வளவு தான் வித்தியாசம், சரியா? ஸோ குழந்தைங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தென் செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தோம்னா ஆயில் பேஸ்டில். ஆயில் பேஸ்டில் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துட்டு ஆயில் நல்லா இருக்கும். அதில் நம்ம வந்து இதை பை பண்ணும்போது கொஞ்சம் மேனுஃபேக்சர் டேட்டை பார்த்து வாங்குறது பெட்டர். மேனுஃபேக்சர் டேட் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 3 month இல்லை 6 month இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. சில ஸ்டோரில் பார்த்தோம்னா ரொம்ப வருஷமாக வச்சுருப்பாங்க, ஒரு 2 years 4 years 5 years அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆயில் பேஸ்டலில் ஒரு மாதிரி ஆயில் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ட்ரை ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ஆயில் பேஸ்டில் நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய பவுடராக உடஞ்சிட்டு வரும். இதுவே பார்த்தோம்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பவுடர்ஸு இந்த சைடில் நிறைய உடஞ்சிட்டு வரும். அதுக்கு ரீசன் அதுதான். மேனுஃபேக்சர் வந்து ரொம்ப டிலே ஆகிருக்கும். அதில் இருக்கிற ஆயில் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிருக்கும். ஐ மீன் ட்ரையாக இருக்கும், டோட்டலாக ட்ரையாக இருக்கும். இது ஆயில் பேஸ்டில் இருக்குது. இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரே ஒரு கம்பெனி தான். இந்த ஆயில் பேஸ்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. இல்லை ஒரு 2-3 கம்பெனி கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான். ஸோ அப்படி ஒரு கம்பெனியில் இந்த டோம்ஸ், பேப்பர் கேஸ்டல், கேமல், சம் சைனா மேடெல்லாம் இருக்குல்ல, எதுவுமே சரி. ஸோ இது எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து இந்த பேஸ்ட்டில் வந்துட்டு பேப்பர் இல்லாமல் எம்டி பேஸ்ட்டெலாம் வாங்குவாங்க. வாங்கிட்டு அதை இவங்க பேப்பர் ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு இது என் பிராண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு மேனுஃபேக்சர். சில பிராண்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஓகே திக்னஸ், அதாவது இப்போ பேப்பர் கேஸ்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இது திக்கான ஒரு ஸ்டிக்காக இருக்கும். கேமலில் கொஞ்சம் தின்னான பேஸ்டெலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி மாறும், அது காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும், சரியா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய இதில் வாங்கி அதை சேல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த பேஸ்டலில் வந்துட்டு ஆயில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 3 month 6 month அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா ஒர்க்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி டல் ஆகிடும், ஒரு மாதிரி பிளராக இருக்கும். சம்டைம் வந்துட்டு ஒயிட் ஸ்பேட்ச் வரும். அதில் நம்ம எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலும் அதில் ஒயிட் பேக்ரவுண்டு அப்ளை ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிளெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ பிளெண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, பிளெண்ட் பண்ணுற ஆப்ஜெக்டில் ஐ மீன் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஏதாச்சும் ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணும்போதோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதில் பாதி பேப்பரில் ஒட்டிட்டு இருக்கும், ஐ மீன் டிஷ்யூ பேப்பரில் ஒட்டிட்டு இருக்கும், இன்னொன்று பாதி பேப்பரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவுட்புட் நல்லாவே இருக்காது. யூஸ் பண்ணும்போது எந்த பிளெண்டிங் ஸ்டம்பும் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த பிளெண்டிங் ஸ்டம்பு மீன்ஸ் என்ன சொல்லுங்க, டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்துட்டு இயர்பட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆயில் பேஸ்ட்லேயே பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல சார் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, நான் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கேன், இவங்க வந்துட்டு எனக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் சார் மெஷர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து நிறைய நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு சில பிராண்ட் ஐ மீன் இந்த சைனா மேடில் சில இன்னும் லோக்கல் மேடில் கூட இருக்குது, நம்மளுக்கு இந்தியா மேடில் கூட நிறைய பிராண்டட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஆயில் நிறைய இருக்கும். அந்த ஆயிலில் பார்த்தோம்னா அப்ளை பண்ணும்போது ஒரு சில இடத்துல நல்லா பல்காக உட்காந்துரும், சில இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் உட்காரும், சரியா? அதை பேஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணுறதும் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இந்த கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு பேஸ்ட்டு, இது வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக வர்றது. இது வந்துட்டு டோம்ஸ், பேப்பர் கேஸ்டல், கேம்லின், தென் நட்ராஜ், இது மாதிரி நிறைய இருக்குது, பேஸ்டர்ஸ் நிறைய இருக்குது. இந்த பிராண்டை தாண்டி நம்மளுக்கு கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த கேலக்ஸி தான் நீங்கள் மேக்ஸிமம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு இருக்கும் அந்த பேஸ்டல் ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது. அதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட்ஸ், இயர் பட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தோம்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், நல்லா ரியலிஸ்டிக்காக பிரைட்னஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக் காட்டு மாதிரி இருக்கும். அதில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஐ மீன் பிளெண்ட் பண்ணுறதுக்காக சம் இயர் பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, அது வேறு பிராண்டு. அது வந்துட்டு நம்ம கலர் கலராக பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல கூட நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த பிரிண்டர்ஸ் ஆப்லையுமே நிறைய வரும். ஸோ அதில் பார்த்தோம்னா அது வேறு பிராண்டு. நமக்கு டோம்ஸ்லாம் அந்த அளவுக்கு வராது. நம்மகிட்ட இருக்கிற பிராண்டு எல்லாமே ஓரளவுக்கு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு தேய்ச்சோம்னா பாதி நம்ம டிஷ்யூ பேப்பரில் வந்து மீதி தான் அங்கே இருக்கும், அது மீதி கூட ஒழுங்காக அப்ளை ஆயிருக்காது, ஒழுங்காக பிளெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ இது ஒரு இஷ்யூ இருக்குது, சரியா? மற்றவங்கெல்லாம் யூடியூப்பில் நல்லா பண்ணுறாங்க சார், எனக்கு மட்டும் வரல ஏன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தாட்டெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நீங்களும் கொஞ்சம் பிராண்டடான ஒரு பேஸ்டல் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கும். பேஸ்டலோட ட்ரிக்ஸ் அண்ட் யூசேஜ் எப்படி பார்க்கலாம் பார்த்துருவோம். இந்த யூசேஜ் அப்படிங்கிற போது நம்மளுக்கு நீங்கள் எந்த பேப்பரில் ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் ஆகும், கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இந்த பேப்பரில் எனக்கு வரல சார், அந்த பேப்பரில் எனக்கு வரல சார் அப்படிலாம் கிடையாது. எல்லா பேப்பருக்கும் இது அப்சர்வ் ஆகிக்கும். முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேப்பரில் நீங்கள் பண்ணாலும், எத்தனை மீடியம்ஸ் ஐ மீன் நார்மல் பேப்பரில், நார்மல் A4 ஷீட்டில் பண்ணாலும் இது அப்சர்வ் ஆகும்.
130 GSM பப் ஷீட்டில் யூஸ் ஆகும். தென் ஐவரி போர்டில் யூஸ் ஆகும், கார்ட் போர்டில் யூஸ் ஆகும். பட் வாலில் மட்டும் யூஸ் ஆகாது. வாலில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, சரியா? அதே போல் தெர்மோகோலில் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆயில் பேஸ்டில் அப்படிங்கிறத தெர்மோகோலில் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய வந்து தெர்மோகோல் ஒர்க்குக்கு எல்லாமே சாக் பீஸோ வேறு மார்க் பண்ணுறதுக்கு மற்ற திங்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆயில் பேஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் பேஸ்ட்டில் ட்ராயிங் பண்ணிட்டு அது கட் பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க, சரியா? ஓகே, நம்ம பேஸ்டில் ஒர்க்கு பார்ப்போம். இந்த பேஸ்டில் ஒர்க்கு யூசேஜுக்கு பார்த்தோம்னா நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஒன்று HB பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணலாம். ஒயிட் ஜெல் பென் ஓரளவுக்கு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அப்படின்னு சொல்லிடுறோம். தென் ஒயிட்னர் யூஸ் பண்ணலாம். ஒயிட்னர் யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஒரு சில இடத்துல நம்மளுக்கு அழகாக அவுட்புட் கொடுக்கும், ஒரு சில இடத்துல ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் கொடுக்கும். தென் எரேசர் நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை, பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓரளவுக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்ம பென்சில் லைனை எரேஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி பேஸ்ட்டில் நம்மளால எரேஸ் பண்ண முடியாது, ஓகேவா? தென் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிட்டு அதை அவுட்புட் கொடுக்க முடியும். வேற என்ன கொடுக்க முடியும்? டிஷ்யூ பேப்பர், ஓரளவுக்கு டிஷ்யூ பேப்பர்ஸ் கொடுக்கலாம், ஓகேவா? இந்த டிஷ்யூ பேப்பர்ஸை வச்சு நம்மளால பிளெண்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு கொடுக்கலாம். ஸ்கெட்ச் பென் ஒன்று இருக்கு இல்லையா, பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென், அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த டிராயிங்காக யூஸ் பண்ணலாம். டிராயிங் வந்துட்டு ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணிட்டு அதில் கொண்டு போயிட்டு நம்ம ஆயில் பேஸ்டில் பண்ண முடியாது, கொஞ்சம் லைட்டாக தான் ட்ரா பண்ணணும். எந்த டிராயிங் நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். லைட்டாக ட்ரா பண்ணிட்டு நம்ம டிராயிங் ட்ரா பண்ணலாம். எரேசர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். நம்ம எரேஸ் பண்ணாத அளவுக்கு ட்ரா பண்ணிட்டோம்னா எரேசர்ஸ் யூசேஜ் கிடையாது. இது வந்து சின்ன சின்ன டாட்ஸ்க்கு வச்சுக்கலாம், பட் அந்த அளவுக்கு இது யூஸ் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றேன், இது ஓரளவுக்கு தான் யூஸ் ஆகும், எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது. ஒரு சின்ன சின்ன டாட் மட்டும் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா இதில் ஐயோ சார் எனக்கு வரலே சார் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணும்போது இது ஆவரேஜ் தான், ஓரளவுக்கு தான், சரியா? அதே போல் நெக்ஸ்ட்டு இந்த கரெக்ஷன் மார்க்கர்னு சொல்லுவாங்களா, கரெக்ஷன் பென் அப்படி சொல்லுவாங்க, ஒயிட்னர் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லாவே ஒர்க் ஆகும். இது வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகும், ஆனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். சில இடத்துல ரொம்ப அதிகமாக வந்துடும் ப்ரெஷர் கொடுக்கும்போது, சில இடத்துல கொஞ்சம் நார்மலாக வைக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம ஒரு டிராயிங் பண்ணிட்டோம், டிராயிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கெட்ச் பென் வச்சு நம்ம அவுட்லைன், சார்கோல் பென்சில், ஓகேவா? சார்கோல் பென்சில் வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அவுட்புட் நல்லா இருக்கும். பென்சில் எதுவும் வேஸ்ட் ஆகாது, ஸோ நல்லா நீட்டாகவே இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். பட் அப்புறம் எப்படி சார் நான் சிடி மார்க்கர்லையோ ஸ்கெட்ச் பென்ல அவுட்லைன் கொடுக்குறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பென்சிலில் ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கெட்ச் பென்னோ சிடி மார்க்கரோ சிசல் மார்க்கரோ வச்சு அவுட்லைன் கொடுத்துருங்க. அதாவது கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆயில் பேஸ்டில் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டே அவுட்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கு ஆயில் பேஸ்டில் கலர்ஸ் அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சில இடத்துல அவுட்லைன் கொடுத்தது மேலே கலர்ஸ் பண்ணிட்டோம் சார், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு, அவுட்லைன் மறைஞ்சிடுச்சு சார், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த சார்கோல் பென்சில் வச்சு லைட்டாக அது மேலே ட்ரேஸ் பண்ணோம், இல்லை ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அந்த லைன்ஸ் நீட்டாக தெரியும், ஓகேவா? இல்லைன்னா நெயில்ஸ் வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டால் கூட அந்த இடத்துல நீட்டாக கிளியராக வந்துடும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இவ்வளோதான் ட்ரிக், சரியா? ஒரு ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஒரு குழந்தைக்கு நம்ம டிராயிங் கொடுக்க போகிறோம். டிராயிங் வந்துட்டு ஏதோ ஒரு பிக்சர், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பம்ப்கின் ட்ரா பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். பம்ப்கின் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பென்சிலில் டிராயிங் பண்ணுறோம். டிராயிங் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ் அப்ளை பண்ணணும். கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது 1 or 2 கலர்ஸ் இருந்தால் ஓகே, இல்லை மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணணும். சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோம். நான் எப்படின்னு சொல்கிறேன், சரியா? ஸோ அப்படி அப்ளை பண்ணி தான் அவனுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்கும்போது ஓகேவா, ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு மெட்டீரியலும் நம்மளுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை, நீட்டாக ப்ராசஸ் அழகாக வரும். அதே போல் பாட்டம் கலர், பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஆப்ஜெக்ட் கலர், ஸோ இது எல்லாமே நம்ம பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பேக் ட்ராப்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ பாட்டம் கலர்ஸ்னா இப்போ டேபிள்ஸ், லேண்ட், இதுதான் வந்து பாட்டம் கலர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்னா அந்த இடத்துல தோங்காது நம்மளுக்கு. இப்போ ஒரு பம்ப்கின் சொன்னாலே அது அந்த இடத்துல இருக்காது, ஏதாச்சும் ஒரு டேபிளில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு லேண்டில் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நம்ம காட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டம் கலர்ஸ் சொல்லுவோம். பேக்ரவுண்ட் வந்து ஸ்கையோட கலர்ஸ், ஸோ அதுவும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் கலர்ஸ் வந்து நம்ம என்ன ட்ரா பண்ணிக்கோமோ அதோட ஆப்ஜெக்டோட கலர்ஸை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். மொத்த பாக்ஸும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு கூடாது.
எது தேவையோ அது பக்கத்தில் ஒரு கார்னரில் கூட எடுத்து வச்சுட்டு கூட பொறுமையாக ஆர்டர் பை எடுத்து இதை விட கொஞ்சம் டார்க் கலர் அப்படி பார்த்தா மீடியம் எல்லோ சொல்லுவோம் இல்லையா, அதாவது yellowish ஆரஞ்சுன்னு சொல்லுவோம். இதை நம்மளுடைய லாங்குவேஜில் ஆர்ட் லாங்குவேஜில் இது yellowish ஆரஞ்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெளியில் கலர்ஸ் பாருங்கள், வெளியில் அப்ளை பண்ணி அப்புறம் தான் வந்துட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு கலர்ஸ் மேலே நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணணும். சரியா? அப்படி பண்ணால் தான் கரெக்டாக பிளெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல டார்க்காக இருக்கும், இந்த இடத்துல லைட் ஆகிடும். ஸோ கட் கலர் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்பவுமே கலர்ஸை வெளியிலேருந்து அப்ளை பண்ணி இன்னொரு கலர்ஸ் மேலே இப்படி மூவ் பண்ணிட்டு போகும்போது அதோட ப்ரெஷர் கம்மி பண்ணலாமா இல்லை டார்க்காக ப்ரெஷர் கொடுக்கலாமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிளியராக மெர்ஜ் ஆகிடும் ஒன்று. தென் இப்போ இதை விட கொஞ்சம் டார்க் கலர்ஸ் அப்படிங்கும்போது நான் இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கலர் பென்சிலே பார்த்துருப்போம். ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு சேம் அதே போல் வெளியில் கலர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் அப்படி ப்ரெஷர் கொடுத்து மூவ் பண்ணுறேன். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது இப்படி எனக்கு பிளெண்டிங் சரியாக வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளெண்ட் பண்ணமே தவிர இந்த டிஷ்யூ பேப்பரோ பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல லைட்டிங் டோன் வரணும் சார், மறுபடியும் எல்லோ டோன் வரணும் அப்படின்னாக்கா இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லோ டோன் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, அது மேலேயே நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த லெமன் எல்லோ கலர்ஸ் இருக்கா, ஓகே, இந்த லெமன் எல்லோவை கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா அந்த பிளெண்டிங் கொஞ்சம் டல் ஆகிடும், ஒரு மாதிரி லைட் டோனாக மாறிடும். இப்போ இந்த ஆரஞ்சு மேலே நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆரஞ்சு பாருங்கள் நான் ஒரு ஆஃப் மட்டும் யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பாதி மட்டும் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஓரளவுக்கு டல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ பிளெண்டிங்கை இப்படி தான் நம்ம பண்ணணும். இந்த இடத்துல இருக்க திக்னஸ்க்கும் இந்த இடத்துல இருக்க திக்னஸ்க்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டுக்காக பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி நான் இப்போ அந்த பாதி மட்டும் தான், இந்த பாதி மட்டும் தான் பிளெண்ட் பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் டல்லாக இருக்கும், இதில் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும். நம்ம இப்படி தான் பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பவுடர் வருது நான் சொன்னாலே இதுதான். ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா, பேஸ்ட்டு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி பவுடர் அதிகமாக வரும். ஸோ இது ஆவரேஜ் தான், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக வரும் ஒன்று. இதை விட டார்க் கலர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், ரெட் கலர் அப்ளை பண்ணுற மாதிரிங்க. ரெட் கலருமே சேம் வெளியிலேருந்து தான் நான் மூவ் பண்ணுறேன். வெளியில் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்ளை பண்ணுற போது இப்படி போகும் நம்மளுக்கு. கலர்ஸ் எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி இது மேலே கலர்ஸில் ஜாயிண்ட் ஆன உடனே ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அந்த இடத்துல இப்போ இவ்வளோ ப்ரெஷர் நம்ம கொடுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்காம இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பிளெண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு கலர் தனியாக தெரியும், ரெட் கலர் தனியாக தெரியும். இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ரெண்டுத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணணும். அப்படி பிளெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அகைன் நான் ரெட் கலருக்கு நான் வந்துட்டு லைட் கலர்ஸை அப்ளை பண்ணணும். ரெட் கலர் மேலே இந்த லைட் கலர், அதாவது ஆரஞ்சு கலர் அப்ளை, ஆரஞ்சு மேலே ரெட் அப்ளை பண்ணிருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சு மேலே மறுபடியும் அந்த பேஸ்ட்டில் ஆரஞ்சு பேஸ்ட்டில் அப்ளை பண்ணி இதை நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி அகைன் நான் என்ன பண்ணுறேன், இது மேலே கொண்டு வரும்போது இந்த இடத்துல இருக்கிற அந்த கட் கலர் மாதிரி இருக்குது நம்மளுக்கு தனியாக தெரியாது, இந்த மாதிரி பிளெண்ட் ஆகிடும். தெரியுதா? இப்போ எங்கே கட் ஆயிடுச்சுன்னு தெரியாது. அது ஆயில் பேஸ்டலில் ஆரஞ்சு கலர் எங்கே கட் ஆயிருக்குன்னு தெரியாது, ஓவராலாக பிளெண்ட் ஆகிடும். இவ்வளவு தான். ஸோ இதில் வந்து டார்க் டு லைட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படி சொன்னது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமாக வரும்போது பேஸ்டல்ஸ் கண்டிப்பாக பிளெண்ட் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்துட்டு பிளெண்டிங் ஸ்டம்போ யூஸ் பண்ணோம்னா அதுதான் வேஸ்ட் ஆகும். இல்லை நான் இந்த இடத்துல வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இந்த டிஷ்யூ பேப்பர் பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரொம்ப ரஃபாக கூட கிடையாது, சரியா? ஸ்மூத்தாக தான் இருக்குது. இந்த இடத்துல நான் பிளெண்ட் பண்ணும்போது பாதி பேஸ்டில் வந்து என் டிஷ்யூ பேப்பர்லேயே ஒட்டிட்டு வந்துடும். பாதி பேஸ்டில் இங்கேயே இருக்குது, அதில் இருக்கிறது பாருங்கள் ஒரு மாதிரி எழுந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் அந்த எல்லோ ஸ்பேட்ச் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுந்து வந்துடுச்சு. ஸோ மேக்ஸிமம் அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இந்த மாதிரி பேப்பர் இப்போ டிஷ்யூ பேப்பர் டேமேஜாக இருக்குது. ஸோ இது ஸ்மூத்தாக இருக்கிறதுனால, இல்லை நான் ஹார்டாக இருக்கிறது பண்ணுறேன் அப்படின்னாலே அது என்ன பண்ணுவோம், ஹார்டாக இருக்கிற நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல இருக்கிற பேஸ்ட்டில் இன்னொரு இடத்துல கொண்டு போயிட்டு நிப்பாட்டிடும். ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல ஃபுல்லாக எம்டியாக பேர்த்து எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பேஸ்டல்ஸை நம்ம பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இப்போது எல்லோ கலர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிரீன் கலர் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே அதுதான் நம்மளுக்கு எல்லோ, தென் லைட் கிரீன், தென் மீடியம் கிரீன். மீடியம் கிரீன் எங்கே இருக்குதோ, then dark green,
then medium blue, then dark blue, இங்க இருந்து என்ன ஆகும் லைட் கலர்ஸ் வரும் இங்க டார்க் கலர் முடிஞ்சிச்சு மறுபடியும் இதே ரிப்பீட்டட் தான் இந்த மீடியம் ப்ளூ கிரீன் டார்க் கிரீன் தென் லைட் கிரீன் இந்த மாதிரி நம்மளுக்கு ரிப்பீட்டடா வரும் ஸோ வேற ஒன்றும் கிடையாது இப்படி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது எந்த இடத்துல நம்மளுக்கு கட் கலர்ஸ் மாதிரி தெரிய வாய்ப்பே கிடையாது ஓரளவுக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரீன் கலர் வர மாதிரி பிளெண்ட் ஆன மாதிரி சாரி பாதி கட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா இந்த கலர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணலை இந்த இடத்துல அதனால அப்படி நம்மளுக்கு தெரியுது ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் இல்லை எனக்கு இந்த இடத்துல சரியாக தெரியல ஓரளவுக்கு கட் ஆகி தான் தெரியுது கட்கட்டாக தெரியுது எனக்கு ஒரு மாதிரி பிளெண்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல சார் அப்படின்னாக்கா அதோட பேக் ட்ராப்ல இருக்கிறது இப்போ பார்த்தோம்னா இங்கே லைட் கிரீன் அப்ளை பண்ணியிருக்கேன் பேக் ட்ராப்ல இருக்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணது அதாவது எல்லோ கலர் அந்த எல்லோவை மறுபடியும் என்ன பண்ணுங்க பிளெண்ட் பண்ணி இந்த கிரீன் மேலே எப்படி மேட்ச் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும் மறுபடியும் ஸோ இங்கேயும் உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும் இந்த இடத்துல நம்ம டிஷ்யூ பேப்பரோ பிளெண்டிங் ஸ்டெப்பை யூஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது இல்லை ஃபிங்கர்ஸ் வச்சு தேய்ச்சி எனக்கு ஃபிங்கர்ஸ் எல்லாம் வலிக்குது சார் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது ஒரு மாதிரி அவுட்புட் கிடைக்கல எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு மொத்த பெயிண்ட்டும் வந்துச்சு சார் வேற என்ன சார் பண்றது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வேண்டாம் டேரக்டா பேஸ்ட்லயே பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்பதான் அது பிரைட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி சொதப்பிடும் சரியா